ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு சும்மா தோணுச்சு. ஸோ ஆக்சுவலி நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வரப்போ நம்மளுக்கு ஸ்கூல்லலாம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆன்சர் டீச்சர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தெரிலன்னு சொல்லக்கூடாது. தெரிலன்னு சொல்லாமல் நம்ம அதுக்கு ஏதாச்சும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது சின்ன வயசுலேருந்தே மேபி அது பழக்கிட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரில. பிகாஸ் ஏன்னா காலேஜ்லேயுமே வந்து இந்த வைவாலாம் நடக்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, தெரிலன்னு சொல்லவே கூடாது. இல்லை எனக்கு தெரில, உண்மையாகவே நமக்கு தெரிலனாலும் தெரிலன்னு சொல்லக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் யோசித்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட வந்து மழுப்பணும். ஓகேவா? அதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? அதுதான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க எப்போயுமே. அதே மாதிரி இன்டர்வியூலையும் சரி, ஒரு வெளிலேருந்து கேம்பஸ் வந்து வராங்கன்னா தெரிலன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? எனக்கு தெரிலன்ற வார்த்தையே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. என் ஸ்கூல்லேருந்து டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து எங்கள் அப்பாவே வந்து இந்த இன்டர்வியூ டைம்லலாம் வந்து இல்லை தெரிலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார். ஓகேவா? ஸோ அதனாலேயே மேபி மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சைட்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சும்மா எல்லாருமே இருக்கிறப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கேட்கும்போது நமக்கு தெரிலன்னு நம்ம சொல்ல மாட்டோம். தெரிலன்னு சொல்லாமல் நம்ம வேறு எதையாச்சும் வந்து போர்ட்ரேட் பண்ணிகிட்ருப்போம். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? என்னோட ஒரு சர்டன் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப் போயிருந்தும் போது நாங்கள் வந்து கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு விஷயம் பற்றி, இந்த கேரளா பேஸ்டான ஏதோ ஒரு விஷயம் பற்றி கேட்கும்போது என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அது நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் சொன்னான். லைக் வந்து இல்லைடா, இந்த ஆலப்பியில் அந்த போட் ப்ரைஸ் இப்படி தான் இருக்கும், லைக் உள்ளே வந்து இவ்வளோதான். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொன்னான். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? ஸோ அது உண்மை இல்லை. பட் அதில் என்னோடய வேற ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு வந்து சொல்லும் போது அவன் சொன்னான், உனக்கு தெரிலன்னு சொல்லிவிடு, பட் இந்த மாதிரி சொல்ல வேண்டாம்ல, இந்த மாதிரி எதுக்கு நீ சொல்கிற? தெரிலன்னு சொல்லிட்டு போகிறதுல ஏன் வந்து அவ்வளோ நம்ம ஏன் எல்லாருமே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு விஷயம் கேட்கும் போது தான் எனக்கே அது ரிலைஸ் ஆச்சு. கரெக்டு தானே. நம்ம என்றைக்குமே நம்ம தெரிலன்னு ஓப்பனாக ஒத்துக்கிறதுக்கே நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே மேபி அது அவங்க கொண்டு வந்து பழகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து என்னோட கிளாஸ்மேட் ஒரு பையனும் அதே மாதிரி தான். எந்த விஷயமும் அவன் ரொம்ப நல்லா படிப்பான். ஓகேவா? அவனா டாப்பர் என் கிளாஸில். அவன் சூப்பராக படிப்பான். பட் ஆனால் அவனுக்கு தெரிலன்ற விஷயத்த அவன் தெரிலன்னு சொல்லவே மாட்டான். சுற்றி இருக்கவங்க நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சாலும் நாங்கள் அமைதியாக தான் இருப்போம். ஓகேவா? லைக் சும்மா அந்த கேலி கிண்டல் பண்ணுவோம் தெரியுமா கிளாஸ்மேட்ஸ் எல்லாம். ஸோ அதனாலே அமைதியாக இருப்போம். அவன் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான், அது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நாங்கள் சும்மா கலாய்ச்சிட்டு அப்படியே விட்டுருவோம். அது மேபி நாங்கள் அவன்கிட்ட ஓப்பனாக பேசியிருந்துருக்கலாம். இல்லைடா தெரிலன்னு சொல்லலாம்ல, ஏன் நீ இவ்வளோ சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இன்னொன்று என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட நாங்கள் யாருமே வந்து ஏதோ ஒரு டவுட்னா போய் கேட்கவே மாட்டோம். பிகாஸ் ஏன்னா எங்களுக்கே தெரியும் அவன் ஏதோ ஒன்று சொல்ல போகிறான், அது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே அது வச்சு போனாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஏன் அது வருதுன்னா, நம்ம யாருமே ஒரு சில விஷயத்த நமக்கு நிஜமாகவே தெரிலன்னு சொல்ல மாட்டோம். நம்ம வந்து அது மேபி தெரிலன்னு சொல்லிட்டா வந்து நம்ம வந்து ஏதாச்சும் கேவலமாக நினச்சிப்பாங்களோ, கொஞ்சம் கீழே நினச்சிப்பாங்களோ, கேவலமானதை சொல்ல முடியாது, கொஞ்சம் நம்மளுக்கு கீழே நினச்சிப்பாங்களோ, நம்மளோட அந்த ஒரு டிக்னிட்டியோ அந்த ரெஸ்பெக்டோ கொஞ்சம் கீழே இறங்கிருமோ அப்படிலாம் மேபி நினைக்கிறீங்களோ எனக்கு தோணுது. அது அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு சில விஷயங்கள் பற்றி, ஒரு சில டாபிக்ஸ் பற்றி தெரியும், சில பேருக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. ஸோ அதனால மேபி யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு தெரில, சில பேர் ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்குறான், உங்களுக்கு அது தெரிலன்னு சொல்லிட்டு போங்க. தெரிலன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. மேபி இனிமேல் நான் அது வேணால் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல. மேபி அது வந்து நம்மளோட ஸ்கூலு, காலேஜு, ஒர்க்கில் திரும்பி அடுத்த இன்டர்வியூஸ் நம்ம அட்டன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து லைக் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இன்டர்வியூவில் ஒரு சின்ன இது இருக்குது. சில இன்டர்வியூவர்ஸ் வந்து கேட்கும்போது தெரிலன்னு சொல்கிறத ஏற்றுப்பாங்க. பல பேர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது கூட தெரிலையான்ற மேபி மைண்ட் செட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு இன்னும் இருக்குது. மேபி எனக்கு வந்து தெரிலன்னு சொல்கிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. பிகாஸ் ஏன்னா ஒரு விஷயத்த வந்து உண்மையாகவே நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு அது தெரிலன்னும் போது நம்ம ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிலன்னு சொல்லிட்டா அவங்க வேறு ஏதாச்சும் ஒருத்தவங்ககிட்ட தெரிஞ்சவங்கக்கிட்ட உருப்படியாக கேட்டு அதை தெரிஞ்சுப்பாங்கல்ல. நம்ம ஒரு அந்த மிஸ்கம்யூனிகேஷன் வந்து யாருக்கும் நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இனிமேல் உங்கள்கிட்ட யார்கிட்டையாச்சும்
ஏதாச்சும் கொஷின் கேட்குறாங்க, வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி உங்களுக்கு தெரியாத டாபிக் பற்றி ஏதாச்சும் பேசுகிறாங்க, உங்களுக்கு வந்து அது தெரிலனா உங்கள்கிட்ட அது கேட்குறாங்கன்னா, இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு மலுப்பாமல் தெரிலன்னு சொல்லிடுங்க. எனக்கு தெரில, நீ வேறு யார்ட்டாச்சும் கேட்டுக்கோ. இல்லை எனக்கு தெரில, நான் வேணால் வேறு யாராச்சும் கேட்டு தெரிஞ்சுட்டு வேணால் உனக்கு நான் சொல்கிறேன். எனக்கு தெரில, ஸோ எனக்கு வந்து எப்படி அதை கன்வே பண்ணுறதுன்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தட் வுட் பி பெட்டரில். நம்மளும் ரொம்ப யோசிக்க வேணாம், மேபி ஏதோ ஒன்று சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு கில்ட்டில் சுற்ற வேணாம். ஸோ இவ்வளோ இருக்குல்ல. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் டக்குன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த கதையை வந்து ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? இன்ஸ்டாலையும் சும்மா தோணுச்சுன்னா பேஜ், ஸோ நீங்கள் அங்கேயும் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ மறக்காமல் சும்மா தோணுச்சா ஃபாலோ பண்ணிடலாம். அடுத்த வாரம் வேறு ஒரு கதையோடு ஓடி வரேன்.